உயிர் தியாகம் செய்த அந்த வீர தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை தோழர்களே, இன்று இலங்கையில் நடந்த ஈழ தமிழ் மக்களுடைய படுகொலை என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று நிகழ்வை கொண்டது என்பதை நாம் அனைவரும் மறந்துவிட முடியாது. அவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வை ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் சொல்வது என்பது முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை மட்டும் அடிப்படையாக இருப்பது என்னவென்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இலங்கையில் இன்று நேற்றல்ல இளைஞருடைய போராட்டம் என்பது ஏகாதிபத்திய காலனி ஆதிக்கவாதிகளால் பிரிட்டனிய காலனி ஆட்சி காலத்தில் இருந்து அதனுடைய போராட்டம் தொடர்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். கிட்டத்தட்ட 1915 ஒரு மிகப்பெரிய போராட்டம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நடவடிக்கை வர்த்தகத்துடைய வணிகத்தில் மேலோங்கிய இஸ்லாமிய இது ஒரு எதிரான தாக்கத்தை கொடுத்திருக்கிறார். 48 கேட்கலீங்களா? 47க்கு பிறகு 48ல தன்னுடைய சிங்கள ஆளுமர்ந்த கும்பல் தனது அதிகாரத்தை, அதை தொடர்ந்து மலையக தமிழ் மக்களுடைய வாக்குரிமை, குடியுரிமை பறிக்கப்பட்டு தேசமற்ற நவீன கூலி அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், அதற்கு பல்வேறு நெருக்கடிகள் சொல்லப்பட்டாலும் கூட நடவடிக்கையிலிருந்து தமிழர்களை வெளியேற்ற கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் 1958 அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ஈழத்தில் ஒரு கலவரத்தில் முடிந்தது என்பதை நாம் வரலாற்றுப்பூர்வமாக பார்க்கின்றோம். 83 கலவரம், ஜூலை கலவரத்திற்கு பிறகு பல்வேறு தமிழ் அமைப்புகள், விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளி குழுக்கள் இருந்தாலும் கூட இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை இறுதி வரை தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி அந்த நாட்டின் அந்த மக்களுடைய உண்மையான சுதந்திர சுவாசத்தை கருத்தில் கொண்டு அந்த போராட்டத்திலே ஒரு விடுதலை இயக்கம். இந்த போராட்டம் என்பது இறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி படுகொலைகள் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் இருக்கிற ஏகாதிபத்திய சதிகள், இந்திய நாட்டினுடைய மேலாதிக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 30 ஆண்டு கால போராட்டம் முடிவுக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சதிவலையை இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசு ராஜபக்சேனுடைய முன்கையெடுப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக விடுதலை புலிகள் யூபிஏ அரசாங்கத்தினுடன் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம், அதாவது 2002 போர் ஓய்வு ஒப்பந்தத்தை செய்தார்கள்.
ஆனால் அன்றைக்கே ராஜபக்சே அவர்கள் அதை எதிர்த்து கடுமையாக பேசினார். அதன் பின்னால் ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சியில் அது ஒன்று. ஏன் என்று சொன்னால், ஒப்பந்தங்கள் இனி செய்து கொள்ளக்கூடாது, அந்த இனஅழிப்பு யுத்தத்தை இறுதி வரை தமிழீழ மக்களை அழித்தொழிக்கும் வரை அதற்கு நாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மிகவும் ஒரு எதேச்சதிகார முறையில் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இன்னைக்கு ராஜபக்சே அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தத்திற்கு மிகவும் முக்கியத்துவமாக எதை நாம் பார்க்க வேண்டும்? இந்த யுத்தம் இன்று முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது இன்றைக்கு ஒரு துவக்க புள்ளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட தேசிய இன பிரச்சனைகள் குறித்து மாபெரும் ஆசான் லெனின் அவர்களால் 3 விஷயங்களை முன்வைக்கப்படுகிறார். ஒரு தேசிய இன பிரச்சனை தீர்வாக வரலாற்று வழியில் 3 கட்டங்களாக பிரித்த தோழர் லெனின் அவர்கள் மேற்கு ஐரோப்பா நாடுகள் அன்றே தேசிய இன பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது, கிழக்கு ஐரோப்பா நிகழ்கால பிரச்சனையாக இப்பொழுது குறிப்பிடத்தக்கதும் என்று சொன்னாலும் கூட தேசிய இன பிரச்சனை முடிவுக்கு அங்கும் கூட கிட்டத்தட்ட வந்துவிட்டது, எதிர்கால பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையை முன்வைத்து இந்தியா உள்ளிட்ட ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்கா நாடுகள் என்று தேசிய இன பிரச்சனை நிகழ்ச்சி நிலையில் உள்ளது என்பதை மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த ஏகாதிபத்திய சகாப்தத்தில் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் என்பது அந்த நாட்டினுடைய தேசிய அரசுகளை மட்டும் எதிர்கொண்டு போராடுவது மட்டும் போதுமானதாக இல்லை, மாறாக ஏகாதிபத்தியங்களை எதிர்த்த போராட்டமும் எப்படி நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஏகாதிபத்திய தலையீடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை மாபெரும் மார்க்சிய ஆசான் லெனின் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு இலங்கையினுடைய மிக முக்கியமான இந்த தேசிய இன பிரச்சனையை ஏஎம் கோதண்டராமன் அவர்கள் இதன் அடிப்படையிலே மார்க்சிய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இலங்கையினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இந்த விடுதலை போராட்ட நிலைமைகள் என்ன நிலைமை என்று சொன்னால், 2002 ஒரு ஒப்பந்தத்தை ராஜபக்சே எதிர்த்து பிறகு இந்த இனப்படுகொலை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் முன்வைத்த மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழல் என்னன்னு சொன்னா, இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பிற நாடுகளை இந்த யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அழைப்பு விடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இறுதி யுத்தத்தில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்க கட்சிகளாக இருந்த காங்கிரஸ் கட்சியோ அல்லது அதன் கூட்டணியில் இருந்த தமிழகத்தில் இருந்த திராவிட கட்சிகளோ மாபெரும் துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். 2009, 2010 மே மாதம் வரையில நடைபெற்ற கடைசி யுத்தத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இன அழிப்பு யுத்தத்தை இன்னைக்கு ஐநா மன்றத்திலே விசாரணையை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி முன்வைத்த பல்வேறு விசாரணையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த ஐநானுடைய தீர்மானத்தை செயலிழக்க செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு பங்கெடுப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னா, தெற்காசிய பிராந்தத்தில் அமெரிக்கா இந்தியாவை தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்காவை தன்னுடைய கூட்டாளியாக வைத்துக் கொண்டதனுடைய விளைவாக இன்னைக்கு இந்தியாவும் தன்னுடைய செல்வாக்கு மண்டலத்தை இலங்கையில் நிகழ்த்தியிருக்கிறது. அது இந்த நிகழ்காலத்தில் கூட நாம் அதை பார்க்க முடியும். அந்த தீர்மானத்துல 5 விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
பரந்த விரிவாக வந்து மக்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள், மனிதநேய நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் மீது சிங்கள பேரினவாத அரசாங்கம் எந்த விதமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு தாக்குதல் தொடுக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட மனிதநேய அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் இருந்து உதவிகள் போன போது கூட அந்த உதவிகளை செய்வதற்கு மிக தடையாக இருந்திருக்கிறார்கள் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்களை அன்றைய ஐநாவிலே தீர்மானித்து முன்வைக்கப்பட்டார்கள். ஆனால் என்ன நிலைமைன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, ஒரு ஐநாவினுடைய தீர்மானத்தை போர்க்குற்றம் என்று கொண்டு வருவதற்கு கூட இன்னைக்கு ஐநா மன்றத்தினுடைய செயலாளர் மூலமாக தீர்மானிக்க முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழல். அப்ப இந்த நாடுகள் ஐநா மன்றத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாவது இந்த இனப்படுகொலையை ஆதரித்து வாக்களித்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் என்ற ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. அப்படி இந்தியா முழுமையாக நம்பியிருந்த போராட்டத்தை இந்திய அரசாங்கம் மன்மோகன் சிங் சோழ கும்பல் மிகப்பெரிய சதி செய்தார். அதனுடைய விளைவாக அந்த ஐநா மன்றத்தினுடைய தீர்மானம் வெறும் மனித உரிமை மீறல் என்று சொல்லப்பட்டது. மனித உரிமை மீறலுக்கும் இன அழிப்புக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம் கடந்த காலங்களில் வந்த பல்வேறு தகவல்கள் இருந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த இன அழிப்பு போரை மூடி மறைப்பது என்பது அல்லது அந்த தேச துரோக ராஜபட்ச கும்பலினுடைய ஆட்சியை எப்பாடுபட்டதாவது பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த தீர்மானங்கள் ஒரு செல்லாக்காசாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையில் ஒரு இலங்கையினுடைய நிலைமை எந்த நோக்கத்திற்காக ஈழ விடுதலை புலிகளை ஒன்றொழித்து தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே ஒரு யுத்தத்தை நடத்தினார்களோ அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு அதனுடைய படிப்பினைகளும் இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய நிலைமை பற்றி நாம் பார்க்கிற போதுதான் இந்த இன அழிப்பு என்பது ஏகாதிபத்திய நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையும் உள்ளடங்கியிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா நேட்டோ கூட்டமைப்பினுடைய தலையீடும் அதே போல சீனா ரஷ்யாவினுடைய சாங்காய் கூட்டமைப்பினுடைய தலையீடும் எவ்வாறு அங்கே நடவடிக்கையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது ஆட்சி அதிகாரத்திலோ அல்லது பல்வேறு அரசியல் நடவடிக்கையோ ஈடுபடுவதை காரணம் காட்டி சிங்கள பேரினவாதம் ஒரு இனத்திற்கு எதிராக சிங்கள இனவெறியை கூட்டி எப்படி அந்த மக்களை எதிராக திருப்பியிருக்கிறார்கள். இந்த இனவாதம் என்பது இன்றைக்கு தங்களை மட்டுமல்ல சிங்கள மக்களை கூட பாதுகாக்க முடியல என்பதை தான் இன்றைய படிப்பினை. ஏன்னா கடந்த காலங்களிலும் பல்வேறு ஏகாதிபத்திய தலையீடுகள் எப்படி இருந்ததோ அந்த தலையீடுகள் இன்றும் தொடர்கிறது என்பதை நாம் பார்க்கணும். 2005 2006 பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் அடிப்படையில் இன்று ராஜபக்சேனுடைய அரசியல் நடவடிக்கை எப்படி சீனாவை சார்ந்தது. சீனாவுடைய வர்த்தக உறவு, அயலுறவு கொள்கை, சீனாவுடைய கட்டமைப்புகள் முற்றிலுமாக எப்படி சீனாவுடைய ஏகாதிபத்திய காலடியில் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சில தகவல்களை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக ராஜபக்சே கும்பல் 2022 கிட்டத்தட்ட முழு எமர்ஜென்சி அறிவித்த பிறகு
அந்த நாட்டினுடைய நெருக்கடி, மக்கள் போராட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நெருக்கடிகளை ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக ஒரு அவசர நெருக்கடியை பிரகடனப்படுத்தி ஒரு நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் ஏகாதிபத்தியவாதிகள் நூரம்பர்க் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்தார்களோ அது போல இலங்கையில் ஒரு மிகப்பெரிய இராணுவ பொருளாதாரத்தை கட்டியமைத்திருக்கிறார் என்றதான் இன்னைக்கு நாம் பார்க்கிறதா. ஏன் இந்த இராணுவ பொருளாதாரம் அந்த நெருக்கடிக்கு அடிப்படை காரணமே அதுதானே. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காகவே அங்க சிங்கள பேரினவாத அரசு ஒரு இராணுவ பொருளாதாரத்தை கட்டியமைக்கப்பட்டது. அந்த இராணுவ பொருளாதார நெருக்கடியினுடைய விளைவாக இன்றைக்கு அது எப்படி ஒரு உணவு பஞ்சத்தை, இன்னும் சொல்ல போனால் அண்மையில கூட ஒரு செய்தியை பார்க்கும்போது ஒரு மிளகாயினுடைய விலை 100 ரூபாய் என்று ஒரு பதிவை ஈழத்திலே இருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகார ஆட்சி முறை ஈழ விடுதலை போராளிகளை மட்டுமல்ல சக இனத்தினுடைய சிங்கள மக்களையே இன்றைக்கு எப்படி மிகவும் பொருளாதார சிக்கலில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடுகின்ற அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சி எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அன்பிற்குரிய தோழர்களே, இன்று பொருளாதார நெருக்கடி வந்து ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சீனா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளுடைய ஏகபோக நலன்களை அனுமதிப்பதன் மூலமாக, புதிய காலனி அரசியல் பொருளாதார கொள்கையை கடைபிடிப்பதன் மூலமாக இந்த நெருக்கடி வந்தது. இந்த நெருக்கடிகளுக்கான காரணத்தை மட்டும் ஒரு 5 வகையான காரணங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று, அமெரிக்க ஐரோப்பா ஏகாதிபத்திய நலன்களுக்கு புதிய பொருளாதார கொள்கை அமுல்படுத்தியது. 2வது, புலிகள் தலைமையிலான தமிழீழ விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இராணுவ பொருளாதாரமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் சீனாவினுடைய மூலதன உள்கட்டமைப்பு, வேளாண்மை, வர்த்தகம் மற்றும் ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் சீனாவினுடைய வர்த்தகத்தை அனுமதித்திருப்பது. 4, நியூயார்க் பங்கு சந்தை ஜப்பான் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட சர்வதேச மூலதன சந்தையோடு அதனுடைய கடன் பொருளில் இலங்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மேல கூறப்பட்ட இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு உடன்படிக்கையின் அடிப்படையிலே இது இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி சீனாவினுடைய கையில் மாற்றப்பட்டிருக்கிறது, அதற்கு சிங்கள பேரினவாத அரசாங்கம் எப்படி ஒரு மிகப்பெரிய புதிய காலனிய ஒப்பந்தங்கள் மூலமாக இன்றைக்கு அந்த இலங்கையினுடைய நெருக்கடிக்கு அடிப்படையாக சீனாவுடைய புதிய உலக அளவுல 2008 அமெரிக்காவுடைய நிதி மூலதன மிகப்பெரிய நெருக்கடித்துக் கொண்டிருந்த அதே வேளையில அந்த கட்டத்துல அதனுடைய நெருக்கடியை தீர்ப்பதற்காக கட்டத்தில் இலங்கை அரசு இந்தியா போன்ற காலனி நாடுகளினுடைய அமெரிக்காவுடைய நிதி மூலதனத்தை குறைத்தது மட்டுமில்ல, அதற்கு நேர்மாறாக பல்வேறு கடன்களையும் மேற்கொண்டு கடன் பெற்றது என்பதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுல சீனாவினுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2005 ஆட்சிக்கு வந்த ராஜபக்சே கும்பல் சீனா ரஷ்யாவுடைய உறவை மேம்படுத்தியது. அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் அது என்ன சொல்றதுன்னு, சீனாவினுடைய ராணுவ ஒப்பந்தம் 2007 கையெழுத்திட்டு அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட
என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜவுளித்துறையில சீனா மூலதனத்தை அனுமதித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக இலங்கையினுடைய அரசாங்கம் சீனாவிலிருந்து $37.6 பில்லியன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை பெற்றிருக்கிறார்கள். இப்ப இந்த கடன் சுமை என்பது ராஜபக்சே கும்பல் ராணுவ துருப்புகளுக்கு மட்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செலவினத்தை செய்திருக்கிறார்கள். அதுல ரஷ்யாவினுடைய ராணுவ பயிற்சி அளித்து அதற்கு ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட $300 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை 17 போர் விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுத தளவாடங்களை பெற்றிருக்கிறார்கள். இதுல என்ன நிலைமைகள்னு சொன்னா, ராஜபக்சே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய நேட்டோ படையும் சீனா ரஷ்யாவினுடைய சாங்காய் கூட்டமைப்பினுடைய முரண்பாடுகளை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கு இந்த நெருக்கடிக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்றதை நாம் பார்க்கணும். அப்ப இதுல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் சீனா தான் அதிகமான ராணுவ உதவிகளை செய்திருக்கிறது. அது நாம் சொல்ல, ராஜபக்சேவனுடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2009 யுத்த முடிவிற்கு பின்னால ராஜபக்சே கும்பல் இந்தியாவினுடைய உதவிகளை, குறிப்பா மன்மோகன் சோனியாவுடைய உதவிகள், அதை பற்றி ஒரு தகவல் சொல்லுற போது அவர் சொல்லுகிறார், ஐநானுடைய பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு வந்த மனித உரிமை மீறல் ஜெனிவா தீர்மானம் என்பது ரஷ்யா சீனா நாடுகளுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி தான் அதை நிராகரிச்சிருக்காங்கன்ற ஒரு தகவலையும் சேர்த்து சொல்றார். இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகள் எந்த ஒரு தேசிய விடுதலையும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை உலகம் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, ஏகாதிபத்திய தலையீடு என்பது ஒரு இன விடுதலை நோக்கமல்ல, அந்த நாட்டின் மூல வளங்களையும் மனித உழைப்பையும் செல்வ வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு மறுபங்கீட்டிற்கான ஒரு யுத்தகலமாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் இலங்கை இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கலில் மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தோழர்கள் சொன்னார்கள், பல்வேறு கட்டமைப்புகள் அம்மன் தோட்டா துறைமுகத்திலிருந்து பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து 100 ஆண்டு 90 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் ஒப்பந்தங்களும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆசியாவில் உள்ள நாடுகளுக்கு சீன பட்டுவழி சாலை திட்டம் என்பது ஆசியா இணைப்பு பட்டுச்சாலை பொருளாதார திட்டம் இருந்து மேற்காசிய வழிய நாடுகளை கடமை போவது. மூணாவது, ரஷ்யா வழியாக ஆர்டிக் பகுதியில் நாடுகளை சீனாவுடன் இணைக்கும் பட்டுச்சாலை. இந்த அடிப்படை மிகப்பெரிய ஒரு வர்த்தக நலனை கருத்தில் கொண்டு எப்படி அந்த ஏகாதிபத்தியங்கள் சீனாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, துணை புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்தியாவுடைய தரக வர்க்கம் இலங்கையில எப்படி முதலீடு செய்யப்படுகிறார்கள், எப்படி கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கூட சமீப காலத்தில் கல்வன் பள்ளத்தாக்கு சண்டையின் போது நாம் பார்த்திருக்கிறோம். நாள் ஒன்றுக்கு 90,000 கோடி ரூபாய் வரைக்கும் சீனாவினுடைய இராணுவத்திற்கும் இந்தியாவினுடைய இராணுவத்திற்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட 90,000 கோடி ரூபாய் நாள் ஒன்றுக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்டத்திலும் மக்களை பற்றியோ அல்லது நாடுகளை பற்றி கவலைப்படாத ஒரு மிகப்பெரிய நிதி மூலதன கும்பல். அந்த நிதி மூலதன கும்பல் இன்றைக்கு இலங்கையிலும் எப்படி தன்னுடைய சந்தை மேலாதிக்கத்துக்கான நிதி மூலதன கும்பலை தரகு வர்க்க கும்பலோடு சேர்ந்து கொண்டு
மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சுமைகளையும் அதனுடைய கொள்ளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம மிக முக்கியமா பார்க்கிறதா இருக்கு. இப்ப இந்த கட்டங்கள்ல இந்த நெருக்கடிகளை அல்லது சந்தைக்கான போட்டியை இன்று இலங்கையில் மக்கள் போராட்டம், ஒரு தன்னிச்சையான மக்கள் போராட்டம் கூட எப்படி ஒரு ஒரு அரசை மிகப்பெரிய நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் அந்த போராட்டம் என்பது கொண்டு சென்றிருக்கிறது என்பதை கடந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். மக்கள் போராட்டம் தான் அதை சாதிக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்ற இந்த உண்மை. ஏனென்றால் ஒரு தனி ஈழம் அமைவதற்கு அடிப்படை காரணம் ஏகாதிபத்திய தலையீடு என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஒன்று, அமெரிக்காவுடைய இராணுவ முகாம் அந்த திரிகோணமலையிலே அமைக்கப்பட வேண்டும். அதற்கு இந்தியாவுடைய மேலாதிக்க துணை அவருக்கு தேவைப்பட்டது. மறுபக்கம் சீனாவுடைய இராணுவ முகாம்கள் கூட இன்றைக்கு அங்கே பல்வேறு துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு முகாம்களை அமைத்து உலகம் முழுக்க இருக்கிற மூன்றாம் உலக நாடுகளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு களம் என்பதை அமைத்துக் கொள்வதற்கு மிக வசதியாக ஒரு இராணுவ ஏவுதளமாக இலங்கையை இன்றும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை என்பது, அதற்கு தடையாக இருப்பது ஈழ விடுதலை புலிகள். இதனுடைய நோக்கம்தான் இன்னைக்கு அந்த ஈழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஏதோ ஓயவில்லை. இந்த போராட்டம் இன்றல்ல நேற்றல்ல, என்றைக்கும் அந்த தேசிய விடுதலை போராட்டம் என்பது ஒரு தொடக்க கட்டமாக தான் இன்றைக்கு உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் உண்மையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஏகாதிபத்தியங்களை எதிர்த்த ஒரு போராட்டமாக, ஒரு புரட்சிகர போராட்டமாக, ஒரு மார்ஷல் இனத்தை அடிப்படையாக கொண்ட போராட்டமாக நாம் கட்டியமைக்கப்பட வேண்டும். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறோம். இந்தியா உள்ளிட்ட 7 நாட்டு இராணுவத்தினுடைய ஒத்துழைப்போடு அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஏகாதிபத்தியவாதிகள் அந்த சதித்தனத்தை, அதனுடைய செயல் தந்திரத்தை புலிகள் சற்று கணித்திருப்பது கூட ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பேச்சுவார்த்தை என்று சொல்லி சரணடைந்த ஒரு சூழல் வந்தது. அப்படிப்பட்ட சூழலில் எல்லா விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறி ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்தது. அப்படி சமாதானத்திற்கு வந்தவர்களை சுட்டு வீழ்த்திய மிக கொடூரமான மிருகத்தனமான ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். இந்த நடவடிக்கை ஏகாதிபத்தியம் நம் தலையீடு, குறிப்பாக அமெரிக்கா நம் பிரச்சனையில் தலையிட்டு ஒரு பிரச்சனையை தீர்த்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்படி பொய்யான ஒரு நிலைக்கு, உண்மைக்கு மாறாக ஏகாதிபத்தியங்கள் எப்பொழுதும் ஒரு தேசிய விடுதலை விரும்பாது என்பதை இங்கே நிறுத்தி காட்டியிருக்கிறது. ஆகவேதான் ஒரு தேசிய விடுதலை என்பது வெறும் அங்க இருக்கிற ஆளுமர்க்கத்தையோ அல்லது தேசிய அரசை எதிர்த்த போராட்டம் மட்டும் போதுமானதாக இல்லை. மாறாக அந்த போராட்டம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டமாக கட்டியமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மாவோ சொல்லுவதை போல அது மக்கள் புரட்சியாக, மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டும் போதாது. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அந்த ஒட்டுமொத்த மக்களை வெறும் பார்வையாளராக நிறுத்துவது மட்டும் போதாது. அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு புரட்சியின் ஊடாக அந்த மக்களை தன் அரசியல் பின்னால் திரட்டுவது. இன்றைக்கு அதை திரட்டாதனுடைய விளைவாக பல்வேறு நடவடிக்கையை நாம் இன்றைக்கு பின்னடைவை சந்தித்து இருக்கின்றோம் என்பதை நாம் அந்த படிப்பினைகளை நாம் எடுத்து பார்க்கிறோம். ஆக இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தேசிய விடுதலையும் இன்றைக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தினுடைய பிடியின் கீழ், இன்னும் சொல்ல போனால் தலைமை தாங்கக்கூடிய ஒரு வர்க்கம் என்று சொன்னால் அது பாட்டாளி வர்க்கம் தான் இனி வரும் காலங்களில்
உலகத்தில் ஒரு தேசிய விடுதலை போராட்ட அந்த களத்திற்கு தலைமை தாங்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம் ஏன்னு சொன்னால், ஜப்பானிய ஏகாதிபத்தியம் சீனா மீது போர் தொடுக்கும் போது 2 விஷயங்களை அவர்கள் கையாண்டார்கள். ஒன்று, மக்கள் சீனத்தை கட்டியமைப்பதற்காக பெரும்பகுதியாக மக்களை அரசியல்படுத்தி தன்னுடைய செம்படையிலே மக்கள் போராட்டத்தை இணைப்பதற்கான ஒரு முன்முயற்சி எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, உலகம் தழுவிய ஒரு சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு ஒடுக்கப்பட்ட நாடுகளோடு ஐக்கியப்பட்டு நின்றார்கள். இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த ஏகாதிபத்திய யுத்தத்தை மாவோ அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து அதனுடைய செயல் தந்திரங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு அரசாங்கத்தை மட்டும் நம்பி அல்லது ஒரு உதவி செய்யக்கூடிய ஏகாதிபத்தியங்களை மட்டும் நம்பி நாம் ஒரு முன்முயற்சி எடுப்பது என்பது இன்னைக்கு பாலஸ்தீனம் எந்த அளவிற்கு மிகவும் கொடூரமான முறையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ, ரஷ்ய ஏகாதிபத்தியம் சீனா ஏகாதிபத்தியம் ஒரு பக்கம் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக, இன்னொரு பக்கம் அமெரிக்க நேட்டோ படைகள் இஸ்ரேலை பயன்படுத்தி தன்னுடைய மேலாதிக்கத்தினுடைய மறுபங்கீட்டிற்கான யுத்தகலமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தகலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல் நாம் உலகளவில் இன்றைக்கு நிகழ்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய தகவலை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால், உக்ரைன் விவகாரத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கு புதுசா வந்திருக்கிற டிரம்பினுடைய ஆட்சி ஒரு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்னிறுத்தினுடைய அடிப்படையிலே ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தைக்கு செல்லுகிற போது இழந்த இடத்தை கேட்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை முன்வைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் என்ன கேட்டார்? யுத்தத்தை நிறுத்துவோம், இனியும் நாங்கள் யுத்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் வெளியேற்றப்பட வேண்டும், உக்ரைனிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே உக்ரைனுடைய பிரதேசங்கள் 3 மாகாணங்களை கைப்பற்றி இருக்கிறது, அந்த மாகாணங்களை உக்ரைனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கை முன்னிறுத்தார். இன்னைக்கு வந்த ட்ரம்ப் அதை கேட்க கூட தயாரில்லை. இழந்ததை கேட்கக்கூடாது, இருப்பதை வைத்துக்கொள் என்ற ஒரு மிகவும் மோசமான ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையை ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்தார். அதே நிலைதான் இன்றைக்கு ஈழத்துக்கு பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் ஈழ தோழர்களுக்கு நான் பணிவுடன் சொல்லிக்கொண்டு, ஏகாதிபத்தியங்களுடைய தலையீடை எதிர்க்காமல் எந்த ஒரு தேசிய விடுதலையும் வெற்றி பெறாது. அது மட்ட தோழர்களே, ஒடுக்கப்பட்ட நாடுகளோடு நாம் ஐக்கியப்பட்டு நிற்கும் போது உலகத்தில் உள்ள பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாம் பெருந்திரளாக பெறும்போது மட்டும்தான் ஒரு தேசிய விடுதலை பெற முடியும் என்பதை நமக்கு உலக படிப்பினைகள் கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறது. ஆகவே உலக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நாடுகளுடைய உழைப்பாளர்களும் தொழிலாளர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை நியாயம் பேசக்கூடிய முற்போக்கு சக்திகளும் இந்த போராட்டத்தை ஆதரிப்பதற்காக நாம் ஒரு ஆதரவை திரட்டுவதும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இன்று நாம் எவ்வாறு நிகழ்ச்சி நிலையில் கையில் எடுப்பது என்பதை புரிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட நாடுகளுடைய ஆதரவை இராணுவ ரீதியாக செயல்தந்திர ரீதியாக நாம் முன்னெடுப்பதும் அதற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமையும் என்பதை சொல்லி, இந்த ஈழ விடுதலை போராட்டம் இனி வரும் காலங்களில் தொடர்வதற்கு கூட அடிப்படையாக அமைவது உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த குரலும் அந்த இன விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கின்ற சூழ்நிலையில் அந்த போராட்டம் வெல்லட்டும். இந்த ஈழ விடுதலை போராட்டம் என்றென்றும் இது முடிவல்ல, தொடக்கமும் கூட என்று சொல்லி, இந்த ஈழத்தினுடைய இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்த ஏகாதிபத்தியவாதிகளை அமெரிக்காவுடைய நேட்டோ கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய தொலை மேலாதிக்க ஆதிக்க போக்காக இருந்தாலும் சரி, மறுபுறத்தில் இன்றைக்கு மறுசீரமைப்பு என்று இலங்கையை கூறுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சீனாவுடைய ஏகாதிபத்திய நலன்களை தூக்கி எறிந்து ஒரு பாட்டாளி வர்க்க நிலையில் இருந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலே சிங்கள மக்கள் கூட இன்றைக்கு ஒரு படிப்பினை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படிப்பினையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த மக்களுடைய ஆதரவையும் திரட்டி நாம்
முன்னெடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக சொல்லி என்னுடைய உரைக்கு வாய்ப்பளித்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்துக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.